Meenakshi, Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. நான் பேசுற பேச்சுக்கு நிஜமாவே ரோஷம் மானம் சூடு சொரணை இருக்கிறவளா இருந்தா உடனே வீட்டை விட்டு உன் பிள்ளையோட நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அண்ணன் தடுத்தாரு நொண்ணன் தடுத்தாருன்னு சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏய், என் புருஷனை எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ என்ன டாக்டரா? உன் அக்கறையில தான் அவர் எந்திரிச்சு நடக்கிறாரா? ச்சே, அண்ணன் அண்ணன்னு அந்த ஆளு சாகுற வரைக்கும் அந்த ஆளோட பணத்தை உறிஞ்சு தின்னாம விட மாட்டீங்க போல இருக்கு. ஆமா, என்ன தட்டுல இவ்ளோ சோறு? ஓ, இவனுக்கு எக்ஸ்ட்ரா மீல்ஸா? உன் பிள்ளைக்கு இருக்கிறது வயிறா இல்ல லாரி டியூபா? எவ்வளவு போட்டாலும் திங்கிறா? என்ன ஜென்மமோ. அண்ணி வேண்டாம் அண்ணி, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் பையனை பத்தி ஏதாவது சொன்னீங்க என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவடி? ஏய், தொடச்சிடாத. அதெல்லாம் என்னோட காசு, வேஸ்டா போயிடும். சோத்த அப்படியே பொறுக்கி தின்னு. நீங்க நிஜமாவே மனுஷிதானா? இப்படி ஈவரக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. போதும் போதும்பா, போதும். இனிமே எங்க மேல உங்க மூச்சு காத்து கூட படக்கூடாது. அது எங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க இனி இங்க இருக்கவே மாட்டோம். உங்களை சுத்துற பாவம் எங்களை வந்து சுத்திக்கோ. டே வசந்த், நாம நீங்க இருக்க வேண்டாம். போடா, போய் நம்ம துணிமணி எல்லாம் எடுத்து வை. நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. போ. ஆஹா, போட்ட போட்ல லட்சுமிக்கு ரோஷம் வந்து கிளம்பிட்டா. சூப்பர், போய் தொலையட்டும். சொல்லு வசந்த். அக்கா, நானும் அம்மாவும் இப்பவே மாமா வீட்டை விட்டு வெளில போறோம்க்கா. ஏய், என்னடா சொல்ற? என்ன திடீர்னு என்னடா நடந்துச்சு? வழக்கம் போலதான்க்கா. இன்னைக்கு அத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னடா கைய நின்ற? திங்கிறது ஓசிச்சோறு, இதுல கோவம் வேற வருதா உனக்கு? உன்ன என்னடி பண்ணுவ? இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க முடியாதுக்கா. அம்மா துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நானும் என் துணி எல்லாம் பேக் பண்ண போறேன். ஏய் வசந்த், நீ அவசரப்படாத. நான் சொல்றத கேளுடா. இல்லக்கா, அத்தை நம்ம அம்மாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல நாங்க இங்க இருந்தா அதுக்கப்புறம் அத்தை எங்களை திட்டுறதெல்லாம் சரின்னு ஆயிடும். நாங்க கிளம்புறோம்க்கா. நான் வச்சிடறேன். ஏய் வசந்த், வசந்த். ஐயோ, இந்த சிந்தாமணி அத்தை சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவும் வசந்தும் இப்ப எங்க போவாங்க? இல்ல, அவங்களை எப்படியாவது தடுக்கணும். ஆட்டோ, ஆட்டோ நில்லுங்க. எங்கம்மா போனோம்? வலசரவாக்கம் போகணும். ஏறுமா. போங்கண்ணா. வசந்த், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல்ல? எடுத்து வச்சிட்டமா. மறுபடியும் எதுக்காகவும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம வரக்கூடாது. அண்ணன் வந்ததும் நாம சொல்லிட்டு கிளம்பிடலாம். என்ன லட்சுமி, சாப்பாடெல்லாம் சிதறி கிடக்கு. கையில பேக் இருக்கு. எதுக்கு பேக்ல வச்சிருக்கீங்க? என்னாச்சு லட்சுமி? என்னம்மா, உங்க ரெண்டு பேர் முகமும் வாடி இருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னாச்சுமா? நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம்னு. போறீங்களா?
லட்சுமி என்னம்மா நடந்துச்சு? நான் சாப்பிட்றப்ப அத்தை வந்து எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கு ரோஷமே வராதா? உன்ன என்னடி பண்ணுவ? சோத்த அப்படியே பொறுக்கி தின்னு. இதுக்கு மேலயும் இங்க இருந்தா நாங்க செத்ததுக்கு சமம்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் காத்திருந்தோம். நாங்க கிளம்புறோன்னு. லட்சுமி நில்லுமா நில்லு. சிந்தாமணி, சிந்தாமணி, எதுக்கு லட்சுமி வசந்தி வெளியே போக சொன்ன? காரணத்தை அவங்களே சொல்லிருப்பாங்களே. என்ன திமிரு இருந்தா என் தங்கச்சிய வெளியே போக சொன்னது இல்லாம என்கிட்டயே வாய் கொடுப்பா பேசுறியா? வசந்தியும் லட்சுமியையும் வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு பொண்டாட்டி, உன் பொண்ணுக்கு அம்மா, மொத்தத்துல இந்த வீட்டோட குடும்ப தலைவி. போதுமா டீடைல்? கிழிச்ச நீ குடும்ப தலைவியா இருந்த லட்சணத்தை நான் தான் பார்த்தேன். உன்னால இந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்கா? நீ அரை கிரிமினல்னா உன் பொண்ணு ஒரு முழு கிரிமினல். ஏய், நான் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கிறதே போனா போகுதுன்னு தான். இதுல நீ இவங்கள போக சொல்றியா? உனக்கு அந்த தகுதி இருக்கா? பார், லட்சுமியும் வசந்தும் இங்கதான் இருப்பாங்க. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. லட்சுமி, பேக் எடுத்துட்டு உள்ள போமா. வசந்த், நிறுத்தியா? உன்னோட தங்கச்சி குடும்பம்ன்றதுக்காக இவங்களுக்கு நான் வாழ்க்கை முழுக்க சோறு போடணுமா? உன்ன மாதிரி இல்ல, என்னால இவங்களை தாங்க முடியாது. ஏய், இங்க ஏண்டி நிக்கிற? போடி இங்க இருந்து. இருமா, இருமா. என்ன ஆணவம் இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சிய தள்ளுவ? யோ, உனக்கு அவ்வளவுதான் என் மரியாதை. இந்த ஓசி சோறுங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இதுக்கு மேல நீ கைய ஓங்குன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா, இன்னொரு தடவை எங்களை பார்த்து ஓசி சொருன்னு சொன்னீங்க, கொழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். யாரு ஓசி சோறு? இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்காக அம்மா ஓட உழைச்சிருக்காங்க. நல்லா தின்னுட்டு திமிர் எடுத்து அலையிற நீங்களும் அஞ்சலியும் எங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா ஒரு பக்கம் வீட்டு வேலையை பார்த்தா, நான் இன்னொரு பக்கம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கேன். இதோ வசந்த் படிக்கிறப்பவே பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்கறான். அப்புறம் எப்படி எங்களை ஓசி சோறுன்னு சொல்றீங்க? நியாயமா பார்த்தா இந்த வீட்ல வேலையும் செய்யாம ஓசி சோறும் திங்கிறது நீங்களும் உங்க மகளும் தான். ஏய், என்னடி இத்தனை வருஷமா தின்னு சோத்துக்கு கணக்கு சொல்றியா? கணக்கு சொல்லல, அவ நியாயத்தை தான் சொல்றா. நாங்களும் அண்ணன் கிட்ட கணக்கு பார்க்க மாட்டோம், அண்ணனும் எங்க கிட்ட கணக்கு பார்க்க மாட்டாரு. எங்க வளர்ப்பு அப்படி, புரிஞ்சுக்கோங்க. அப்போ என் வளர்ப்புதான் சரியில்லைன்னு ஜாடையா சொல்றியா? ஆமாண்டி, உன் வளர்ப்பு சரியில்லை, நீ வளர்த்த பொண்ணு வளர்ப்பு சரியில்லை. அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே. யோ, வாய மூடு. கண்டவங்க முன்னாடி கட்டின பொண்டாட்டியும் பெத்த பொண்ணையும் கேவலப்படுத்துறியா? தோ, உன் அருமை வளர்ப்பு இலக்கியா புகுந்த வீட்டுல நகையை திருண்டா. உன் கூட பிறந்தவ என்னோட பணத்தை திருண்டா. இதுல வளர்ப்பு வளர்ப்புன்னு பெருசா பீத்திக்கிற. யாரு நகை திருடினது நீங்க பாத்தீங்களா? அது என் வீடு, என்னோட நகை. அத நான் தான் எடுத்து அடமானம் வச்சேன். அத திருட்டுன்னு மூளை இருக்கிறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த நகையை வச்சு நான் வசந்துக்கு கொடுத்த 2 லட்சம் ரூபாய நீங்க உங்க பணம்னு சொல்லி இவங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தினீங்கல்ல, அதுக்கு பேர் தான் திருட்டு. அதுதான் கேவலமான வளர்ப்பு. போதுமா? ஏய், மரியாதை. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? இந்த பார், தீர்மானமா சொல்றேன், என் தங்கச்சியும் வசந்தும் எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கதான் இருப்பாங்க. உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் ஆயிடுச்சா?
ஏய், நீங்க இங்க இருந்துருவீங்களா? என் முன்னாடி வாழ்ந்துருவீங்களா? Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.